வெல்கம் டு ஹைடெக் சேனல். நம்ம 11th ஃபிசிக்ஸில் 5 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா 25. ஸோ 25க்கு நம்ம 25 எடுக்கிறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸாக நம்ம படிக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் முதல் எடுத்தோடனே சம் கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிள் 1.15. ஸோ அந்த சம்மு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியராக அந்த சம்மை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் லார்ஜர் டிஸ்டன்ஸ் மெத்தட். என்னென்ன டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் மெத்தட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரேடார் மெத்தட் இருக்குது, பேரலல் ஆக்சிஸ் மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தடையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் எரர். இந்த 2 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த 4 கொஷின்ஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுலையுமே சாய்ஸ் விட்டு படிச்சிடாதீங்க. கொடுத்துருக்குற எல்லா கொஷினுமே தரவாக படிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் 3 அல்லனா 4 கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அந்த கொஷின் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் கொஷின் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட். ஸோ இந்த 5 கொஷின்ஸையும் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் மோஷன் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் அண்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் இந்த 3 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த கொஷினை நம்மளுக்கு 3 மார்க்ஸ்லேயும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இந்த 4வது கொஷின் வந்து 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் 4ல் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபிள் அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்ஷன் 3 எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷனல் மோஷன். நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கொஷின் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கொஷின். இந்த 2 கொஷினை தவிர வேறு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பே நம்மளுக்கு கிடையாது. அடுத்து 3வதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் வந்து 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தனியாக கேட்கலாம், இல்லை ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுமே தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ சேர்த்து 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷின் தான். என்னென்ன கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அதில் 3மே படிச்சுக்கணும். ராடு, ரிங்கு, டிஸ்க்கு, இந்த 3மே நம்ம தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த கொஷின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு 6th லெசனில் எஸ்கேப் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு ஜி சேஞ்சஸ். அதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் படிச்சிருப்போம். டெப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற 2 கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ரொம்ப தரவாக படிச்சுக்கிறது வந்து டெப்த் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6வது பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இதில் எந்த விதமான சாய்ஸும் இல்லாமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க 7th லெசனில் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னது கேப்லரி ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு பாய்சோஸ் ஈக்குவேஷன். ஸோ லெசன் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் கார்னட் என்ஜின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன். இந்த 3 கொஷின்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சாய்ஸ் இல்லாமல் தெளிவாக படிங்க. 9th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை த கேஸ். இந்த 2 கொஷினை மட்டும் நல்லா தரவாக படிங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த லெசன்லேருந்து 5 மார்க் கேட்காம கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன லெசனு. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th சாப்டரில் சிம்பிள் பெண்டுலம் கொஷின் தெளிவாக படிங்க. லா ஆஃப் சிம்பிள் பண்டலம் அப்படின்ற கொஷின் இருக்கும். அதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 3 மார்க்கில் கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் எ ஸ்ப்ரிங். 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் தான். நிறைய இருக்குது. லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன். ஆனால் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது நியூட்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் லாப்லாஸ் கரெக்ஷன். 2 சேர்த்து தான் கேட்பாங்க. 2 சேர்த்து 5 மார்க் கொஷின். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னா ஓப்பன் ஆர்கன் பைப், இன்னொன்று க்ளோஸ்டு ஆர்கன் பைப். ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் தரோவாக படிங்க. கண்டிப்பாக 25க்கு 25 நீங்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷினும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.